ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க. இவர் வண்டி இடிச்சு ஒரு ஆண்டி ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. யார் பார்த்தா? நீ பாத்தியா? யூடியூபில் முட்டி மோதிக்கொள்ளும் 2 பிரபலங்கள் பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமீபத்தில் பெரிய சர்ச்சையை கிளப்பிய யூடியூபர் தான் இஃபான். கொஞ்ச நாளாக அவர் பதிவிடும் வீடியோக்கள் எல்லாமே பெரிய சர்ச்சையில் அவர் இழுத்துட்டு போய் விட்டுருச்சுங்க. இப்போ அவருக்கு புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இவ்வளோ நாள் அவர் வச்சு செஞ்சது நியூஸ் சேனல், ஆனால் இப்போ அவரை வச்சு செஞ்சது நியூஸ் கிடையாதுங்க. அது ஒரு பிரபல யூடியூபர். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது யாருன்னா நம்ம பிரியாணி மேங்க. இவரும் தமிழ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக அப்பப்போ பிரச்சனை இழுத்துட்டு வந்தார். இப்போ அவரோட கண்ணு இஃபான் மேலே பட்டு இருக்கு போல். இஃபான் வியூஸ் 2 சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் பிரியாணி மேனை கிட்டத்தட்ட ஆபாச வார்த்தையில் திட்டியிருக்காரு. ஏன் இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. பேசுக்கெல்லாம் மரியாதை இல்லை, செயலுக்குத்தான் மரியாதை. நம்ம பிரியாணி மேன் சமீபத்தில் இஃபான் வியூஸ் பற்றி வெளியிட்ட வீடியோவில் அவர் செஞ்ச ஆக்சிடென்ட் பல கேள்விகளை அடிக்கிட்டு இருந்தார். குறிப்பாக இது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு வண்டியை நிறுத்தி இருக்கணும் பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர் செஞ்ச தப்புல இருந்து வெளிவர அவருக்கு சில பிரபலங்கள் முக்கிய அரசியல் தலைவர்கள் ஹெல்ப் பண்ணாங்கன்னு குண்டு தூக்கி போட்டாரு. இந்த வீடியோவை பார்த்த இஃபான் வியூஸ் செம்ம காண்டாகி ரிப்ளை கொடுக்கணும்னு வெறியோடு இருந்திருக்காரு. ஏன் இவ்வளவு கோபம் வெறியெல்லாம் வந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் இஃபானை விமர்சனம் செஞ்சது நியூஸ் சேனல், ஆனால் இப்போ செஞ்சது அவரோட நண்பன். அட ஆமாங்க, பிரியாணி மேன். அவரோட தனிப்பட்ட கருத்து எல்லாமே ஒரு வன்மமாக கக்கிட்டாருன்னு இஃபான் அவரோட வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதாங்க இப்போது இந்த பிரச்சனை யூடியூப் சேனலில் கொஞ்சமாக புகைய ஆரம்பிச்சிருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம்.